ஹலோ வணக்கம். நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சேரோ. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். ஸோ நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க, உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் அவங்களுக்கு இருக்குது, இப்போ கரண்ட்டில் அவங்க எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து ராசிப்படி பார்க்க போகிறோம், சரிங்களா? மேஷம் டு மீனம் வரையில் உள்ள ஒரு ராசிக்கும் தனித்தனியாக அவங்களுடைய பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரீடிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுது, இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக அப்லோட்ஸ் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்து உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான ரீடிங் வேணும் அப்படின்றத தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம், ஓகே? அண்ட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சார்ந்து ப்ரைவேட் ரீடிங் வேணும் அண்ட் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான வேறு ஏதாவது ஹீலிங் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் த்ரூ அவுட் டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு, ஓகே? அண்ட் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், வி ஆர் போத் டுகெதர், ஓகே? தமிழில் பிரபஞ்சத்துக்கு நன்றி, நாங்கள் ஒன்றாக இணைந்துள்ளோம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ துலாம் ராசி, உங்கள் பர்சனோடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் உங்கள் மேலே என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆம்பிவேலன்ட். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட்டான எனர்ஜியாக இருக்குது. ஸோ அவங்க வந்து உங்களை எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, உங்கள் பர்சன் உங்களுக்கு ஒரு லவ் பண்ணுற பர்சன் வேணும், உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டர் வேணும், லவ்வர் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க, அப்படி கேட்டிருக்கீங்க. ஸோ கேட்கலனா கூட அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தில் பழகிருக்கீங்க, ரைட்? ஆனால் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் இல்லையே, சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு லவ் பர்சன் வேணும், பட் நீங்கள் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயத்துலையும் இருந்திருக்கீங்களா அப்படின்னா இல்லை. ஸோ இப்போது இந்த ஒரு பிரிவு இல்லை இந்த ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், கைண்ட் ஆஃப் பிரேக்கப், சம்திங் எல்ஸ் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் இல்லையா, ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ இந்த டைமில் நீங்கள் அதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணணும். உங்களுக்கு ஆக்சுவலி என்ன வேணும் அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ணணும். அவங்க உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் லவ் பர்சனாக இருக்கணுமா, இல்லை வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருக்கணுமா, இல்லை உங்கள் லைஃப்பில் அவங்க என்னவாக இருக்கணுன்றது நீங்கள் முடிவு பண்ணணும். இந்த டைம் பீரியட் உங்களுக்கு என்ன தான் உங்ககிட்ட இருந்து வேணும் அப்படின்றதும் நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் உங்கள் மேலே அவங்களுக்கு இருக்குது, ஒரு ஃபீலிங்ஸ் உங்கள் மேலே இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப தெளிவாக காட்டுது இங்கே, ஓகே? பிளேயிங் கேம்ஸ், ஓகே? ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு மாதிரி கேம் ப்ளே பண்ணுற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து கேம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வைஸ் வர்ஸாக வந்து சம் கைண்ட் ஆஃப் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பே இருந்தாலுமே வந்து ஒரு ஹைட் அண்ட் சீக் கேம் கூட ப்ளே பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? சம்டைம் நீங்கள் அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி, சம்டைம்ஸ் அவங்க உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி, அந்த மாதிரியான விஷயங்கள் லைக் சின்ன சின்ன ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேரும். ஓகே, என்னதான் இருந்தாலும் அதெல்லாம் கேம் ப்ளே பண்ணியிருந்தாலும் பட் அவங்க ஃபீல் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு டிசர்விங்கான ரிலேஷன்ஷிப் வேணும். ஸோ ஆக்சுவலாக உங்கள் பர்சனே அவங்க கொடுக்குற லவ் உங்களுக்கு வர்த்தபிளா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அண்ட் அவங்களே உங்களுக்கு வர்த்தபிளான ஒரு பர்சன் அப்படின்றது கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ ஒரு அன்வர்த்தியான பர்சன் நான், ஸோ உங்களுக்கு நான் செட் சூட் ஆவனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு வந்து
நிறைய விதமான ஹீலிங் தேவை, நிறைய பாஸ்ட் லைஃப் இஷ்யூஸ் இருக்குது, ரெக்கவரி தேவை, ஹீலிங் தேவை. ஸோ அதெல்லாம் அவங்களால கொடுக்க முடியுமா, அந்த அளவுக்கு அவங்க டிசர்விங்கான பர்சனா அப்படின்னு அவங்களே அவங்கள வந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க. மேபி அது உங்ககிட்ட கூட கேட்டிருக்கலாம், சம்டைம்ஸ் வாய் விட்டு கூட கேட்டிருக்கலாம். உங்களுக்கு அவங்க வந்து சரிப்பட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தெரியலன்ற கூட சொல்லியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு தகுதியான பர்சன் அவங்க கிடையாதுன்னு கூட மேபி சொல்லியிருக்கலாம். ஸோ அது இப்போவும் அவங்களோட மைண்டில் ஓடுது. சரிங்களா? அண்ட் வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே ரிப்பீட்டடான நிறைய பேட்டர்ன்ஸ் ஓடி இருக்கு இல்லையா? ரிப்பீட்டட் சைக்கிளில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆன் அண்ட் ஆஃப் கனெக்ஷனாக இருக்கும் போது கூட ரிப்பீட்டட் பேட்டர்னில் நடந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த ரிப்பீட்டட் பேட்டர்னாக நடந்த விஷயங்கள் அதை வந்து இந்த டைம் ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் பிரேக்கப் பண்ணுவீங்க, திருப்பி ரீகன்சில் பண்ணுவீங்க, சேருவீங்க, பிரேக்கப் பண்ணுவீங்க. பட் இந்த டைம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ரிப்பீட்டட் பேட்டர்னாக ஆகக்கூடாது. ஸோ இந்த டைமே வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஃப்ளாஸ், பிழைகள் ஆர் வாட் எவர் இட் இஸ், அந்த ஹைடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த ஒரு சிச்சுவேஷனில், இந்த ஒரு பிரேக்கப் டைமில் அப்படின்றத யோசிக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப எப்படின்னா, whenever they are too attached with you, சரிங்களா? எப்போல்லாம் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப உங்களோட கனெக்டாக இருக்கிறாங்களோ, ரொம்ப அட்டாச் ஆகுறாங்களோ, அப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் வந்து வந்திருக்கு. இது வந்து நிலைக்குமா, நீங்கள் வந்து இதை கரெக்டாக கடைசிக்கு ஹோல்ட் பண்ணுவீங்களா, இல்லை வந்து இதை வந்து பிரேக் பண்ணிட்டு போயிடுவீங்களா அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் கண்டிப்பாக இருந்திருக்கு. ஸோ இப்போவுமே இருக்குது. அகைன் ஒரு ரீகன்சிலேஷன் பண்ணாலும் அது எவ்வளோ நாளைக்கு தாங்கும் அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் இருக்குது. அண்ட் நீங்கள் அவங்கள வந்து அவங்க மேலே உங்களுக்கு ஒரு லவ் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலும் அவங்களுக்கு இப்போது இமோஷ்னலி அவங்களுக்கு வந்து பெயினாக இருக்குது, ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சரிங்களா? மேபி உங்களுடைய இமோஷனல் சப்போர்ட் இல்லாமல் கூட அவங்க ரொம்பவே இப்போ வந்து ஃபெடப் ஆகிருப்பாங்க, ஸ்டக்கப் ஆகிருப்பாங்க. உங்களையும் அவங்களையும் வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. ரைட்? இந்த தனிமையில் இருப்பாங்க நிறைய டைம், ஆப்வியஸ்லி உங்கள் பர்சன். ஸோ அந்த தனிமையில் இருக்கும்போது உங்களையும் அவங்களையும் கம்பேர் பண்ணுவாங்க. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்க்கு யார் பெஸ்ட்டாக இருந்திருக்கா, யார் வந்து ட்ரூவாக இருந்திருக்கா, யார் சைடு வந்து அந்த ஹானஸ்டி அதிகமாக இருக்குது, லைக் அதை எல்லாமே வந்து கம்பேரிசன் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆஃபன் அவங்க வந்து நிறைய கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களையும் அவங்களையும் வச்சு. சரிங்களா? உங்களையும் உங்கள் பர்சனையும் வச்சு கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தகுதியான நபராக மாறணும் அப்படின்ற முயற்சியில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ரைட்? பாஸ்ட் ட்ராமா. ஸோ ஆக்சுவலி அவங்களுக்கும் ஒரு விதமான பாஸ்ட் ட்ராமாலாம் இருந்திருக்கு. சரிங்களா? பாஸ்ட் லைஃப் ட்ராமா இருந்திருக்கு, சில இஷ்யூஸ், ஊன்ஸ் இருந்திருக்கு. பட் அதில் இருந்தெல்லாம் வெளியேற முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த டைம்லேயே வந்து உங்களுக்கு தகுதியான நபராக மாறுறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணி மேபி they gone through the failures. சரிங்களா? நிறைய ஃபெயிலியர்ஸை மீட் பண்ணியிருக்கலாம். ஆனாலும் ஏன்னா பிகாஸ் இப்போது எப்படி ஃபெயிலியர் மீட் பண்ணிதாலும் இப்போ வந்து யோசிக்கிறது உங்களுக்கு மோர் தென் ஒரு அஃபெக்ஷனை விட மோர் தென் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு பர்சனாலிட்டி வந்து வேணும் த்ரூ அவுட் ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும். ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு அஃபெக்ஷனை தாண்டி உங்களை வந்து மோல்ட் பண்ணுறதுக்கும், உங்களை வந்து கம்ப்ளீட்டாக உங்களை கைட் பண்ணுறது இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, சரிங்களா, உங்களோட லீட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு பர்சன் வேணும். ஸோ அதுதான் பர்ஃபெக்டான ஒரு ரிலேஷன் பார்ட்னராக அவங்களுக்கு இருக்க முடியும். ஸோ அந்த தகுதி இப்போ அவங்களுக்கு இருக்கா அப்படின்றத யோசிக்கிறாங்க. அண்ட் அதை வந்து என்ன செஞ்சால் அதை வந்து அவங்க அதை டெவலப் பண்ணிக்க முடியும், என்ன செஞ்சு இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த பிளவுகள், இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்றதும் அவங்க யோசிக்கிற மாதிரி இங்கே வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ உங்கள் பர்சனுடைய அடிஷ்னல் மெசேஜஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். we have connection. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்குமா, ஒரு சைன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அகைன் இந்த கனெக்ஷனை வந்து ரீபில்ட் பண்ணுறதுக்கும்
அண்ட் ஹோப்ஃபுல்லி இதை கொண்டு போகிறதுக்கும். ஏன்னா உங்கள் மேலேயும் இந்த கனெக்ஷன் மேலேயும் அவங்களுக்கு நிறைய விதமான ஹோப் இருக்குது. அண்ட் தே ஆர் கோயிங் டு ரெடி சம் சாக்ரிஃபைசஸ் ஃபார் யூ. சரிங்களா? சில வகையான சாக்ரிஃபைசஸ் தியாகம் பண்ணுறதுக்கும் தே ஆர் ரெடி. பட் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வழி கிடைக்குமா அப்படின்றத யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க சைடில் இருக்கிற டாக்ஸிசிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பாடுபடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி தே நோ. சரிங்களா? தே நோ தே ஆர் த டாக்ஸிக் பர்சன். அவங்க டாக்ஸிக் பர்சன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. லைக் அவங்களோட செல்ஃப் ஒர்த் எல்லாமே அவங்களுக்கே இப்போ தெரிய வந்திருக்கு. விதவுட் யூ ஸோ எதுவுமே அவங்க லைஃப்பில் கிடையாது. ஸோ நீங்கள் இல்லாத அவங்க லைஃப்பில் வந்து எல்லாமே அன்வர்த்தி தான். அவங்க செல்ஃப் ஒர்த்தே டவுட்ஃபுல் ஆகிற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் டாக்ஸிக்காக ஆக்குனது யார், டாக்ஸிக்காக இருந்தது யார் அப்படின்றதும் அவங்க வந்து இப்போது கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்காக அப்போது எதை வேணாலும் அவங்க தியாகம் பண்ணலாம். உங்களோட அட்டென்ஷனை சீக் பண்ணவோ உங்களோட ரிலேஷன்ஷிப்காகவும் அவங்க சில சாக்ரிஃபைஸ் கூட பண்ண தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்க. அண்ட் அதற்காக எந்த ஒரு ரிஸ்கியான ஆக்ஷன்ஸையும் எடுக்கிறதுக்கும் அவங்க இப்போ தயாராக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் மேலே உங்கள் மேலே மிகப்பெரிய ஒரு ஹோப் இருக்குது. அண்ட் அகெயின் இந்த கனெக்ஷன் ரீபில்ட் பண்ணவும் ரீகனெக்ட் பண்ணவும் அந்த ரீகன்சிலேஷனில் அவங்களோட பெஸ்ட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் அவங்க வந்து ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய விஷஸும் அவங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலி தே ஆர் மேனிஃபெஸ்டிங் டூ. சரிங்களா? மேனிஃபெஸ்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிகப்படியாக. ஸோ இதுதான் அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸாக இருக்குது. துலாம் ராசி உங்கள் பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.